இல்லாமா கொஞ்சம் லேட் ஆயிடுது. நான் ஈரோட்ல இருக்கேன். ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம். இப்போ சமீபத்துல சிவாஜி ஜெயந்தி நடந்தது 19ஆம் தேதி. சிலர் 19 பிப்ரவரி அப்படின்னு சொல்றேன், சிலர் 19 மே அப்படின்னு அவரை பத்தி 2 தேதி சொல்லப்படுறது. 19 பிப்ரவரி இப்ப மே மாசம் எல்லா பக்கமும் சிவாஜி ஜெயந்தி இதெல்லாம் நடந்தது. சிவாஜியை பற்றி சில சம்பவங்கள், கதைகள் நாம் இன்னைக்கு கேட்போம். சின்ன வயசு சிவாஜி மகாராஷ்டிரால, மேற்கு மகாராஷ்டிராவில் அங்க அவருடைய அம்மாவோட அவர் இருக்காரு. அவர் அப்பா பிஜாப்பூர் சுல்தான் ஒரு துலுக்க ராஜா கிட்ட வேலை பார்க்க, தளபதியா அவருடைய கடையில வேலை பார்க்க. அப்படி ஒரு சூழ்நிலை. அதாவது தேசபக்தி, அவரும் நல்ல தேசபக்தரா இருந்துக்கலாம். அப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் அங்க வேலை பார்ப்பரா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு முஸ்லிம் கிட்ட தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய ஆற்றலை ஒரு முஸ்லிம் ராஜாவுக்காக செலவழிக்கிற ஒரு குடும்பத்துல தான் சிவாஜி பிறக்கிறார். அவருக்கு தான் பிறக்கிறார். சின்ன வயசுல அவர் அம்மா ஜீஜாபாய் அவர் கதைகள் எல்லாம் சொல்லி வளர்த்தார். நார்மலா அம்மாக்கள் செய்கிற காரியம். ராமாயண கதை, ராமரை பத்தி, மகாபாரத கதை, கீதையை பத்தி, ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி, அர்ஜுனனை பத்தி, பீமனை பத்தி இதெல்லாம் கேட்டு சின்ன குழந்தை அவருடைய கற்பனை வளம் ரொம்ப இருக்கு. அதனால அந்த சின்ன வயசுல இப்படி ஒரு நம்முடைய முன்னோர்களுடைய சிறப்பெல்லாம் கேட்டு வளர்ந்தவன் சிவாஜி. ஒரு 12 வயசு இருக்கும். அது வரைக்கும் தேசத்துல இருக்கிற சூழ்நிலை தெரியாது அவருக்கு. நாட்டுல துலுக்க ஆட்சி நடக்கிறது, மதம் மாற்றம் நடக்கிறது, கோவில்கள் இடிக்கப்படுறது, கொள்ளையடிக்கப்படுறது, இந்து பெண்கள் அங்க அவனால தூக்கி எடுத்து செல்லப்படுகின்றனர். இந்த விஷயம்லாம் இன்னும் அவருக்கு தெரியாது. நாம எல்லாம் ஒரு அடிமைகளா வாழறோம் அப்படின்னுங்கிற விஷயம் தெரியாது. நம்ம நதியில நாம போய் குளிக்க போகணும்னா ஜஸியா வரி கட்டணும். 6 தங்க காசு நம்முடைய இங்க கங்கையில குளிக்க அப்படி எல்லாம் அங்க வசூல் பண்ண ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ ஒரு ரஜாக்கர்னு ஒரு படம் வந்தது. ஹைதராபாத் நிசாம் அவனுடைய ஆட்சியில இந்த வரியை வசூல் பண்றதுக்கே ஒரு ரஜாக்கர்னு ஒவ்வொரு பேட்டையிலும் ஒரு ஆள் இருந்தான். மிகப்பெரிய ரவுடியா இருப்பா, ரொம்ப அராஜகம் பண்ணுவான். அந்த மாதிரி வரி வசூல் பண்ண அங்க நதிக்கரையில உட்கார்ந்துருப்பான். இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த குழந்தைக்கு தெரியாது. அவங்க சின்ன கிராமத்துல அவர் வளர்றார். ஒரு 12 வயசு இருக்கும். 11 வயசு, 12 வயசு இருக்கும். சிவாஜி தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து காட்டுக்கு போகிறார். பல அனுபவங்கள், பல கதைகள், மெதுவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. மனசுக்குள்ள பல கற்பனைகள் உதிக்கிறது நாட்டு சூழல்ல. அதுல நான் என்ன செய்யணுங்கிற சில சின்ன சின்ன விருப்பங்கள் முளைக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இவர் 11 12 வயசுல காட்டுக்கு போறான். தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைச்சு காட்டுல நிறைய சுத்துற, எல்லாரும் சுத்தி நதியில விளையாடுற, காட்டுல வேட்டையாடுற அதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி சந்தி சாயிற நேரம், இருட்டான நேரம், எங்காவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம், ராத்திரி சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு எண்ணத்தோட காட்டுல இடம் தேடுறாங்க. அப்போ தூரத்துல ஒரு விளக்கு, குத்து விளக்கு மாதிரி அகல் விளக்கு தெரிய வருது. அப்போ அதை நோக்கி போகலான்னு எல்லாரும் அதை நோக்கி போறோம். எல்லா குதிரைகள்லயும் இதுலயும் இருக்கிறாங்க. அகல் விளக்க நோக்கி போனா பார்த்தா அது ஒரு கோவில். ஓரளவுக்கு பாழடைஞ்ச கோவில். அந்த கோவில்ல உள்ள போறாங்க எல்லாரும்.
இவ தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த கூட வந்த நண்பர்களுக்கு எல்லாம் அந்த சில தன்னுடைய பார்த்த தன் மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் சொல்லும். அங்க ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் நாட்டு சூழல் எல்லாம் சொல்றாரு. எப்படி வெளிநாட்டுல இருந்து வந்த துலுக்கர்கள் இங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க அப்படின்லாம் அதெல்லாம் சொல்றாரு. எல்லாம் இப்படி இருக்கும்போது காட்டுல நிசப்தம், எந்த சத்தமும் இல்ல, மயான அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு சிவன் கோவில். ரோஹிதேஸ்வரன் அப்படின்னு அவருடைய பெயரு. ஈஸ்வரன். திடீர்னு அந்த சிவன் சின்ன பையன் சிவாஜி எழுந்து சிவலிங்கத்துக்கிட்ட போகிறான். தன்னுடைய இடது கை கட்டவிரல் அப்படி எடுத்து சிவலிங்கத்துக்கு மேல வைக்கிறான். மேல நிறுத்துறான். வலது கையில தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கட்டவிரல்ல அந்த வாளால வெட்டுறான். அதுல இருந்து ரத்தம் சொட்டுறது சிவனுக்கு மேல, சிவலிங்கத்துக்கு மேல. அப்போ சபதம் எடுக்கிறான். இந்த தேசத்துல தர்மத்துடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபனம் பண்ணுவேன். இந்த செய்யும்போது அந்த குழந்தைக்கு 11 வயசு, 12 வயசு. தர்மராஜ்யத்தை நான் ஸ்தாபனம் செய்வேன். அப்படி அவருடைய வெளிப்படையா தெரிந்த வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பிக்கும். பயிற்சிகள் நடக்கிறது. தாதா கோண்டேவ்னு ஒரு பெரியவர் வாழ்வித்தை, ஏன்னா தளபதியோட மகன், அதனால வாழ்வித்தை, வில்வித்தை, இந்த சின்ன கத்திய செலுத்துற வித்தை, அந்த மாதிரி யுத்த சாஸ்திரங்கள், யுத்தத்துக்கு தேவையான கலை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அவருக்கு ஆன்மீக ரீதியா, கருத்து ரீதியா ஒரு குரு சமர்த்த ஸ்ரீ ராமதேவர், ராமதாசர். அவர் கோண்டேவ் யுத்த சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கிற குரு. நீதி சாஸ்திரம், ராஜ்யம் பரிபாலனை எப்படி செய்வது, அப்படி எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள், ராஜாவுடைய கடமைகள். இந்த ராமதாசர், துளசி சமர்த்த ஸ்ரீ ராமதாசர், நான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் அவருடைய கதை. அவர் சின்ன வயசுல இதே போல 9 வயசு ஒரு நதியில குளித்து சாயங்கால நேரத்துல சூரியனுக்கு அருகே விட்டு சூரியனை பார்த்து நின்று காயத்ரி ஜபம் செய்து அந்த சந்தியாவந்தனம் சொல்லக்கூடிய அந்த செயலை செய்ய நதிக்கரைக்கு போறான். அங்க போய் எல்லாம் முடிச்சுட்டு அர்க்கியம் விடும் பொழுது அந்த நதியுடைய தண்ணீர்ல கோபுர நிழல் தெரியுது. கோபுரத்துடைய கலசத்துடைய நிழல். ஆனா கலசம் இல்லை, கோபுரம் இருக்கு, மொட்டையா இருக்கு, மொட்டை கோபுரம். இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது கோபுரம், கலசம் இல்லாத கோபுரம்? ராஜாவுடைய கடமை இப்படி பாழடைந்த கோயிலை திரும்ப கட்ட வேண்டியது இல்லையா? அப்போ இந்த நாட்டுல ராஜா இல்லையா? இல்ல ராஜா தர்மத்தை அடிப்படையில நடத்தலையா ராஜ்யத்தை? இது பல கேள்விகள் வருது அந்த குழந்தை. உடனே தண்ணீர் எடுத்து அந்த நதியில விட்டு சூரியனை நோக்கி அருகே விட்டு, இந்த தேசத்துல தர்மத்துடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்ய நான் உழைச்சது. என்னுடைய வாழ்க்கையோட விரதமே அதுதான். தர்ம ராஜ்யம் ஸ்தாபனம், தர்மத்து அடிப்படையில ராஜா இருப்பார் அப்படின்னு சொல்லி அர்க்கியம் விட்டு 3 தடவை சங்கல்பம் எடுக்கிறான். பிறகு உள்ள போனா அது ஒரு ஆஞ்சநேயர் கோவில், ஹனுமான் கோவில். உள்ள போய், ஹே ஆஞ்சநேயா, நீ எந்த ஒரு மன உறுதியோட சமுத்திரத்தை தாண்டி போனையோ, அங்கே ஒரு பர்வத்தம், ஒரு மலை உன்னை ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு சொன்னது, நீ மயங்கல. ஒரு ராட்சசி வாயை விளந்து என்னுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியில வரணும், அப்பத்தான் நான் உன்னை அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னபோது, நீ அவளுடைய சாத்துரியமா அவளுடைய வாய் வளர, இது நீ உருவத்தை வளர்க்க, அவன் வாய் வளர, அப்படியே பெருசாகி அவள் வாய் பெரிய அளவுல வளர்ந்த போது, நீ சட்டுன்னு உன்னுடைய உருவத்தை சிறிதாக்கி உள்ள போய் வயிற்று வரைக்கும் போயிட்டு வெளியில வந்துட்டு, தாயே நீ உன்னுடைய கண்டிஷன் நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், என்னை போக விடுன்னு சொல்லி நீ போன. அதுக்கு பிறகு ஒரு ஆமை வடிவத்துல உன்னுடைய நிழலை பிடித்து உன்னை கொல்ல முயற்சி பண்ணின ஒரு ராட்சசி ராகுல் அப்படின்னு அவனுடைய அம்மா. அந்த நீ அந்த நிழல்ல அந்த கீழே ஒரு ஓங்கி ஒரு குத்து விட்டு பலத்தால அவளை மாய்த்து விட்டு நீ சமுத்திரத்துக்கு போன. சமுத்திரத்தை தாண்டி போன, லங்கையை சேர்ந்த. அங்க பல வகையான சோதனைகள், அரண்மனையில தேடின. கடைசியில அசோகவனத்துல போய் சீத்தையை கண்டுபிடித்து சீத்தைக்கு வாக்குறுதி கொடுத்து, இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஸ்ரீராமன் இங்கு வருவான், உன்னை மீட்டு கொண்டு செல்வான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்து வந்த. எத்தனை தடைகள்,
எத்தனை தடங்கள் எல்லாத்தையும் மீறி உன்னுடைய மன உறுதியால நீ போய் சேர்ந்த. அப்படிப்பட்ட மன உறுதி எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை செய்தானாம் இந்த சிறுவன். அதுக்கு பிறகு இவன் மௌனமா இருப்பான். வீட்டு விஷயங்கள் எல்லாம் பெரிய ஆர்வம் இல்ல. வம்பு தும்புல ஆர்வம் இல்ல. மற்ற விளையாட்டுல ஆர்வம் இல்ல. அவன் பாட்டுக்கு அமைதியா அப்படியே கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருப்பான். பெரியவங்களுக்கெல்லாம் கவலை வருது. "என்னடா பண்ற நீ?" அப்படின்னு கேட்டா, "சிந்தா கரித்தோ விஸ்வாச்சி" அப்படிம்பானாம். நான் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுறேன்னு சொல்லுவேன். அப்படி அந்த குழந்தை வளர்ந்து, இவனுடைய மூளை ஏதோ பிசகி போச்சு. கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும்னு பெரியவங்கலாம் சேர்ந்து, உனக்கு ஒரு 14 வயசு, 15 வயசு இருக்கும்போது கல்யாணம் முடிவெடுக்கிறாங்க. பெரியவங்க பேசி பெண்ண தேர்ந்தெடுத்து, கல்யாண முகூர்த்தம் எடுத்து, முகூர்த்தத்துல அங்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு மகாராஷ்டிரால. நடுவுல ஒரு துணிய பிடித்து வைப்பாங்க. இந்த பக்கம் மணமகள், இந்த பக்கம் மணமகன். ஒருத்தர் ஒருத்தர் அதுக்கு முன்னால பார்த்திருக்கவே மாட்டாங்க. கடைசியில ஒரு 8 வகையான விரதங்கள் எடுப்பாங்க. அந்த 8 வகையான விரதங்கள்ல நான் இவளோடு சேர்ந்து இந்த இதெல்லாம் கடைப்பிடிப்பேன். ஒவ்வொரு விரதமா 8 மந்திரங்கள் சொல்லுவார். அதுக்கு பிறகு அந்த திரைய எடுத்த பிறகு எல்லாரும் பூ அ தெளித்து, அ அவர் ஒருத்தர் ஒருத்தர் கால் நெட்டி அடித்து அக்னிய சுற்றி வந்து கல்யாணம் நடக்கும். இப்படி ஒரு இடத்துல அந்த 2 பேரும் நிற்கிற நடுவுல திரை இருக்கு. அப்போ அந்த மந்திரத்துல சாவதான், சாவதான், எச்சரிக்கை, எச்சரிக்கை, உஷாரா இரு அப்படிங்கிற வார்த்தை வரும். 8 தடவ வரும். அந்த வார்த்தையில இந்த குழந்தைக்கு மனசுல, என்னடா இது? நான் என்ன செய்ய சங்கல்பம் எடுத்தேன்? நான் எங்க சிக்கப் போகிறேன் இப்போ இந்த கல்யாணத்துல? அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. கழுத்துல இந்த மாலைய எடுத்து தூக்கி எறிந்து விட்டு, அந்த குழந்தைய ஓடுறது அந்த பையன். எல்லாம் பின்னால தொரத்துறாங்க அவன. டேய் டேய்ன்னு அந்த வரப்போற மாமனாரு தொரத்துறாரு, உறவுக்காரங்க, அப்பா தொரத்தி போற. ஆனா ஒரு லட்சிய வேகத்தோட ஓடக்கூடியவனுடைய வேகத்துக்கு இந்த சுயநலத்துல ஓடுறவங்க வேகம் ஒப்பிட முடியல. அவங்க கொஞ்ச தூரம் தொரத்திட்டு நின்னு போயிடுறாங்க. ராமரை காட்டுக்கு அனுப்பும்போது நாங்களும் வருவோம்னு ஆயிரக்கணக்கான பேர் போனாங்க. ஆனா கங்கை நதியோட அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. ராமர் போயிட்டார். அப்ப அந்த உறுதி, அந்த சங்கல்பம் இருந்த இந்த ராமதாசு, நாராயணன்னு பேரு. அவன் அந்த நதிக்குள்ள குதித்து நீந்தி போய் கோதாவரி நதி. அதுக்கு அந்த பக்கம் போய் காட்டுக்குள்ள போயிட்டான். போயிட்டு 12 வருஷம் தவம் இருந்து, ஆஞ்சநேயருடைய தரிசனம் பெற்று, ஆஞ்சநேயர் ராம மந்திரத்தை சொல்லி தவம் இருந்து, ஸ்ரீ ராமதாசர் அப்படிங்கிற பேரோட சமர்த்த ராமதாசர். நீங்க அவருடைய உடம்ப பார்த்தா, அப்படி மட்டு மஸ்தான்னு சொல்லுவாங்கல்ல, உடம்பு அப்படி வலுவா இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 சூரிய நமஸ்காரம் செய்வாராம். அவர் உடம்பிலேருந்து விழக்கூடிய வியர்வை அந்த தரையில ஒரு மனுஷ உருவத்தை உருவாக்கும். அத்தனை வேர்வை அவ்வளவு கொட்டுமா. அப்படி கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடிய அப்படியே உடம்பு கிண்டுன்னு இருக்கும். கோவணம் மட்டும் கட்டியிருப்பார். ஒரு தண்டம் இருக்கும் கையில. அந்த ராமதாசர் தான் ஸ்ரீ சிவாஜிக்கு குருவாக அமையறார். சிவாஜிக்கு தேவையான சில கரெக்ஷன், அவர் மனப்பான்மையில கரெக்ஷன் பண்ண சரியான நேரத்துல இந்த ராமதாசர் தான் முயற்சி பண்றார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு தடவை ஒரு சிவாஜி ஒரு கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு 2000, 3000 பேரு கட்டிட்டு இருக்காங்க இந்த கோட்டைய. பாறாங்கல்லெல்லாம் எடுத்து வந்து உடைத்து, சுவர் அமைத்து, அரண் அமைத்து, அகழி அமைத்து எல்லாம் கட்டட வேலை நடக்கிறது. சிவாஜி அப்படி ஒரு பாறை மேல கம்பீரமா உட்கார்ந்திருக்காரு. அப்போ இந்த ராமதாசர் வராரு. சமர்த்த ஸ்ரீ ராமதாசர். வந்துட்டு சிவாஜி எழுந்து நின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர உட்கார சொல்றார். "என்னப்பா?" அப்படின்னு எப்படி என்ன வேலை நடக்குதுன்னு. "இந்த கோட்டை கட்டட வேலை நடக்கிறது. என்னுடைய இந்த முயற்சியால 3000 குடும்பங்களுக்கு அவங்க வீட்டுல அடுப்பு எரியுது. அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது. என்னுடைய இந்த கோட்டை கட்டுற ஒரு முயற்சியால" அப்படின்னு சொல்றார். அதுல கொஞ்சம் ஒரு ஆணவம் தணிக்கிறது. ராஜா ஆணவம் கொண்டவனா இருக்கக்கூடாது. ராஜா பணிவுள்ளவனா இருக்கணும். மக்களுடைய சேவகனா இருக்கணும். மக்களுடைய அதிகாரியா, பாஸாக இருக்கக்கூடாது. நான் உங்கள் சேவகன். இந்த மனப்பான்மை இருக்கணும். அப்போ சமர்த்த ராமதாசர் ஒண்ணும் சொல்லல. சரி அப்படியே வாக்கிங் போகலான்னு 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அந்த கோட்டை கட்டக்கூடிய இடத்துல மலையில. அப்படியே போகும்போது
சமர்த்த ராமதாசர் சிவாஜி கிட்ட இதை பாரு, அந்த இடத்துல ஒரு கல் இருக்கு பாரு, அந்த கல்லை கொஞ்சம் யாராவது ஒரு வேலைக்காரனை வீரனை கூப்பிட்டு உடை அப்படிங்கிறார். ஒரு வீரன், போர் வீரன் வந்து அந்த கல்லை உடைக்கிறார் சுத்தியல் வைத்து. அந்த கல்லு பிளந்துக்கிறது. பிளக்கும் போது உள்ள ஒரு தேரை, தவளை மாதிரியே இருக்கும், சின்ன சைஸா இருக்கும். தேரை ஒண்ணு அங்க உள்ள இருக்கு. அது குதித்து வெளியில வருது. அப்போ சமர்த்த ராமதாசர் கேட்கிறாரு, இந்த தேரைக்கும் நீதான் சாப்பாடு போடுறியா அப்படின்னு கேட்கிறார். சிவாஜிக்கு தன்னுடைய தவறு புரியுது. உடனே நமஸ்காரம் பண்ற, காலில் விழுந்து மன்னித்திரு, என்னுடைய அகங்காரத்துல இல்ல, மன்னித்திரு, என்ன மன்னித்திருங்க, மன்னித்திருங்க. பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு நீங்க வந்து என்னுடைய கண்ணை திறந்து விட்டீங்க. என்ன கொடுப்ப எனக்கு? குருதட்சிணாவாக என்ன கொடுக்கிறேன்? நான் இந்த ராஜ்யத்தையே கொடுக்கிறேன் அப்படிங்கிற சிவாஜி. சரி கொடுக்கிறாரு சமர்த்த ராமதாஸ். உடனே தண்ணீர் எடுத்து வந்து அர்க்கியம் விட்டு, நான் இந்த ராஜ்யத்தை தங்களுக்கு கொடுத்தேன், நான் இந்த ராஜ்யத்தை தங்களுக்கு கொடுத்தேன். 3 தடவை தண்ணியை விட்டு ராஜ்யத்தை. சிவாஜி அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்ச. எங்க போக போற? என்ன செய்வ நீ? ராஜ்யம் இல்ல உன்னுடைய கையில, என்ன செய்வ? நான் காட்டுக்கு போவேன், தவம் இருப்பேன், நான் இருப்பேன், பிச்சை எடுத்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறது. இல்ல, போக வேண்டாம், நீ இங்கே இரு, ராஜா அந்த சிம்மாசனத்துல உட்காரு, ராஜ்ய பரிபாலனம், ராஜ்யம் நீதான் ஆளணும். இல்ல, நான் அது உங்களுக்கு கொடுத்தாயிட்டதுன்னு. ஆமா, எனக்கு கொடுத்துட்ட, ராஜ்யம் என்னுடையது, ராஜ்யம் உன்னுடையது இல்ல, இங்க இருக்கிற கஜானா உன்னுடையது இல்ல, இங்க இருக்கிற அதிகாரிகள் உன்னுடைய வேலைக்காரர்கள் இல்ல, நீ பாஸ் இல்ல, ராஜ்யம் என்னுடையது, நீ என் சார்பாக என்னுடைய பிரதிநிதியாக ராஜ்ய கதையை நடத்து. எப்படி பரதன் வந்து ஸ்ரீராமருடைய கால் பாதுகையை சிம்மாசனத்துல வைத்து, ராஜ்யம் உன்னுடையது, நீ காட்டுக்கு போயிருக்கிற, ஆனா நான் ஆட்சி செய்யறேன் உன் சார்பாகன்னு பரதன் சொன்னானோ, அப்படி நீ ஆட்சி செய் என் சார்பாக. அப்படி ஒரு செய்யக்கூடிய சமர்த்த ராமதாசர் ஸ்ரீ சிவாஜிக்கு ஆன்மீக குருவாக இருந்தார். சிவாஜிக்கு அற்புதமான தளபதிகள் கிடைத்தாங்க. நான் 2 தளபதிகளை பற்றி மட்டும் சொல்றேன். நமக்கு இதெல்லாம் அந்த கதைகள் தெரிந்திருக்கணும், தெரியல, தெரிந்திருக்குமா, கேட்டிருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஒரு தளபதி, அவர் பேரு தானாஜி மால்சுரே அப்படின்னு பேரு. ஒரு சினிமா கூட வந்தது அவர் பேர்ல, தானாஜி அப்படின்னு. அந்த சினிமால இந்த காட்சி, இந்த கதை இல்லைன்னு சிலர்லாம் குறை சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அந்த தானாஜி தன்னுடைய மகன் கல்யாணத்து பத்திரிகை எடுத்துன்னு வரார். சிவாஜி சபையில உட்கார்ந்து இருக்காரு. தானாஜி சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பத்திரிகை கொடுக்கணும்னு வரா. அப்போ சபை ஒரு கூட்டத்தை முடிவு பண்ணிட்டு இருக்கு. கூட்டத்துல ஒரு சர்ச்சை நடத்தும் போது இந்த அந்த அம்மாவுக்கு இவர் சிவாஜி அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணும்போது சிவா அந்த அம்மா, எனக்கு அந்த அந்த கோட்டையை கொடுங்கிற, அன்னைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளோ ஏதோ தன்னுடைய அம்மா, அந்த கோட்டை எனக்கு பரிசாக கொடு, கோட்டையை பிடித்து கொடு. கோட்டை மேல பச்சை கொடி எரியது, நம்ம பாகிஸ்தான் கொடி. அந்த பச்சை கொடி இருக்கு, அது கிளற்றப்பட்டு காவி கொடி ஏற்றப்படணும், அந்த கோட்டை எனக்கு பரிசா வேணும். கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த சர்ச்சை நடக்கிறது. அந்த கோட்டை பிடிக்கணும், என்ன செய்யலான்னு சர்ச்சை, யாரு போகலாம் தளபதியா. அப்பதான் தானாஜி வராரு பத்திரிகை கொடுக்க, தன் மகனுடைய கல்யாணத்து பத்திரிகை கொடுக்க வராரு. அப்போ சரியா அவர் வருவதற்கு முன்னால தானாஜி மால்சுரே இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு அங்க யோஜனை வருது. சரி, அவருடைய தலைமையில ஒரு 500 வீரர்கள் அங்கே அனுப்பி வைப்போம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது இவர் உள்ள வரார். இந்த முடிவை கேட்ட உடனே தன்னுடைய மகன் கல்யாணத்து பத்திரிகையை மறைத்து வச்சுட்டு, கட்டளையே என்னுடைய சிறுமேற்கொண்டு அந்த கட்டளை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன்னு கிளம்புற. திரும்ப வீட்டுக்கும் போகல. அந்த 500 பேர் கொண்ட சின்ன ஒரு துக்குடி சேனையுடைய சின்ன ஒரு கம்பெனி, அதை எடுத்துட்டு அந்த சபையை நோக்கி, அந்த கோட்டையை நோக்கி போகுது. கோட்டைக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவுரங்கசீப் ஆட்சியாளனுடைய எத்தனை வீரர்கள் இருக்காங்க, எவ்வளவு பெருசு எதுவும் தெரியாது. போறான்.
இந்த தானாஜி தன்னுடைய ஒரு உடும்ப உடும்பு நீங்க உடும்புங்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஆமை முதல அந்த ரெண்டோட காம்பினேஷன் மாதிரி இருக்கும். முதல மாதிரி இருக்கும், ஆமை மாதிரி இருக்கும். அந்த உடும்பு ஒண்ணு அவர் வளர்ப்பாரு. அந்த உடும்புக்கு பேரு யஷ்வந்தி அப்படின்னு பேரு. அந்த உடும்பை எடுத்துன்னு போறார். கோட்டை எப்படி இருக்கும் தெரியாது. ஏற வேண்டி இருக்கும். என்ன செய்யலான்னு அந்த கோட்டை கிட்ட போகும்போது பார்த்தா நல்ல செங்குத்தான ஏற்றம். கோட்டையில ஏறக்கூடிய இடம். மேல பாறையுடைய உச்சியில கோட்டையுடைய சுவர். இப்போ இந்த உடும்புல பின்னால கயிற்ற வடங்கயிறு இந்த தென்னை வடங்கயிறை கட்டி அதை இது மேல விடுறாங்க சுவத்து மேல. அது பிடித்தபடி மேலே ஏறி போறது. உடும்பு பிடி அது நல்லா இறுக்க பிடிக்கும். அதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. அதை கயிறு அந்த வகையில ஆட்டினா அந்த இடத்துல அது நிற்கும். அது அப்படியே உடும்பு பிடியா பிடித்துக் கொள்ளும். அப்படி அந்த உடும்பு மேலே ஏறி சுவத்து கிட்ட போய் அங்க இவரு அந்த கயிற்றுல இருந்து சைன் கொடுக்கிறாரு. உடும்பு அந்த சுவற்றை பிடித்துட்டு நிக்கிறது. ஒவ்வொரு வீரனா அந்த கயிறு வழியா அந்த கோட்டை சுவரை ஏறி சுவற்று மேல போய் இருக்கிறாங்க. 500 பேர்ல கிட்டத்தட்ட 400 பேரு ஏறியாச்சு. அப்போ மேல ஏதோ அரவம் கேட்டு ஏதோ சத்தம் வந்து கீழே பாரா அந்த பாதுகாப்புல இருந்த துணிக்கப்படைக்கு கோட்டை மேலே இத்தனை பேர் வந்திருக்கிறான்னு தெரிந்த உடனே யுத்தம் ஆரம்பித்து இவங்க இன்னும் தயாராகல. எல்லாரும் ஏறி வரல. ஆனா அதுக்கு முன்னால யுத்தம் ஆரம்பிக்கணும். இவர்கள் கையில இருப்பதோ 400 பேரு. அங்க கோட்டைக்குள்ள 5000 பேர் இருக்கிறாங்க கோட்டை வீரர். ஆனா அங்க பாதுகாப்பு வீரர்கள் குறைவாது. யுத்தத்துல இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா செய்தி போய் மிகப்பெரிய எண்ணிக்கையில அந்த படை வரும்போது அந்த படை ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து இவர்கள் வேகமா எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அப்போ சில வீரர்கள் பயந்து போய் அந்த கயிறு வழியா கீழே இறங்கி ஓடி போயிடலாம் அப்படின்னு அந்த கயிறு வழியா போக முயற்சி பண்ணும் போது, ஏன்னா இவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு, அவருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இதுல நிச்சயமா தோற்று போயிடுவோங்கிற சூழ்நிலை இருக்கு. அந்த கயிறு வழியா கீழே இறங்கி போயிடலாம். அங்க ஓடும்போது இவர் அங்க கோட்டை சுவர் மேல என்ன செய்யறார்? அந்த கயிறை அறுத்து விடுறார். வாளாத்த அறுத்து விடுறார். இனி உனக்கு வழி கிடையாது. தப்பி ஓட வழியே கிடையாது. யுத்தம் புரிந்தாக வேண்டும். செத்தாலும் யுத்தத்தில், பிடித்தால் கோட்டை, ஜெயித்தால் கோட்டை. அப்போ மிகப்பெரிய ஒரு ஆவேசம் அவர்கள் உள்ள எழுப்புறது. இந்த ஆவேசத்தை இந்த ஒரு சின்ன செயலால அவர் தூண்டி விடுறார். கயிற்றை அறுத்து விட்டு நோ எஸ்கேப் ரூட், நோ எஸ்கேப் ரூட். அப்போ நமக்குள்ள அசாத்தியமான ஒரு ஆவேசம். நான் இன்னைக்கு ஒரு கதை படித்தேன். இன்னைக்கு நம்முடைய நண்பன் முருகேசன் ஒரு கதையை அனுப்பியிருந்தார். அந்த கதையில ஒருத்தன் இன்னொருத்தனை வாள் எடுத்து துரத்தி வரான். துரத்தி வந்து இவன் ஓடுறான், உயிரை காப்பாத்தின்னு ஓடுறான். ஒரு குட்டிச்சுவர் உள்ள போய் பதுக்கிக்கிறான். ஆனா அவன் இந்த 4 சுவருக்குள்ளதான் இவன் இருக்கிறான்னு அங்கிருந்து சத்தம் போட்டு வரும்போது கிட்ட வந்துட்டான். வாழை அடுத்தா இவன் செத்து போகணும். அப்போ அந்த 12 அடி உயர சுவர். இவன் வந்து அதை தாண்டி அந்த பக்கம் குதித்து ஓடி போறான் வயலுக்குள்ள. அடுத்த நாள் எல்லாரும் முயற்சி பண்ணி பாக்குறாங்க. 12 அடி உயர சுவரை எப்படி தாண்டி குதிக்க முடியும்? யாராலும் முடியல. இவனையே கூப்பிட்டு குதிக்க சொல்றான். இவனாலேயும் முடியல. அந்த ஆவேசத்துல நம்முடைய சக்தியை மீறிய ஒரு செயல் நடக்குது. அப்படி இந்த சிறிய படை அந்த படையை தோற்கடித்து அந்த கோட்டையை பிடித்துடுறாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். தானாஜி அப்படிங்கிற பேர்ல அவர் பேர்ல ஒரு சினிமா எடுத்தாங்க போன ஒரு 3 வருஷம் முன்னால வந்தது. மற்றொரு தளபதி, அவர் பேரு பாஜி பிரபு தேஷ்பாண்டே. நாக்பூர்ல ராம்நகர்ல அவருக்கு ஒரு சிலை இருக்கு. பாஜி பிரபு தேஷ்பாண்டே. சிவாஜி ஒரு கோட்டைக்குள்ள பிடிபடுறார். சுத்தி இந்த அவருடைய பேர் இப்ப மறந்து போகுது. அவருடைய கோட்டைக்குள்ள புகுந்து அவருடைய விரல வெட்டிட்டு வந்தார் சிவாஜி. அந்த சிவாஜி சூழப்படுறாரு அந்த தில்லி தளபதியுடைய படையால. அவனுடைய படை மிகப்பெரிய படை, 1,00,000 பேரு. இவருடைய படை எல்லா கோட்டையிலையும் 3000, 2000 சின்ன படைகள். இப்போ 3 மாசம் ஆச்சு.
கோட்டையை சுத்தி இருக்கிறவன் விடல, பிடி விடல. நிச்சயம் தோல்விதாங்கிற நிலை. சிவாஜி அங்கிருந்து தப்பித்து போகணும்னு முடிவெடுத்து, அங்கிருந்து இவர்கள் எல்லாம் நல்ல போதையில தூங்கி இருக்கும் போது, மழை காலத்துல சிவாஜி ஒரு பல்லக்கு வழியா அவரை தூக்கிட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மின்னல் அடிக்கும், பல்லக்கு பிடிபடும், துரத்தின்னு வருவாங்க. அவர்கள் இருப்பதோ குதிரை மேல, இவர் ஓடுவதோ மனுஷன் பல்லக்க தூக்கிட்டு போறான். அதனால 2, 3 பல்லக்கு போகும் வெவ்வேறு திசையில. அப்போ அந்த சேனை அதை துரத்திட்டு போகுது. அது கடைசியில் கிட்ட போனா சிவாஜி இல்லைன்னு தெரிய வருது. அந்த மாதிரி இவரை தப்பி அழைத்துட்டு வந்து ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு கோட்டை, சிவாஜி கையில இருக்கிற ஒரு கோட்டை. அங்க ஒரு பள்ளத்தாக்குல சிவாஜி வந்து இப்போ கோட்டை மேல ஏறணும். பள்ளத்தாக்கு குறுகிய இடம், சிறிய இடம். அங்கே பாஜி பிரபு தேஷ்பாண்டே, நான் இங்க இருக்கிறேன், என்னை தாண்டி ஒருத்தர் போக மாட்டான். நீங்க மேல போய் 3 தடவை பீரங்கிய வெடித்தால் அதுக்கு பிறகுதான் எனக்கு உயிர் போகும் அப்படின்னு பாஜி பிரபு தேஷ்பாண்டே அந்த பள்ளத்தாக்குல நிற்கிறார். எல்லாம் வரக்கூடிய படை அவங்க ஆயிரக்கணக்குல வராங்க. கேரட் சீவுற மாதிரி சீவி தள்ளுற. அப்புறம் அவங்க தயங்குறாங்க. கிட்ட ராட்சச மாதிரி சண்டை போடுறாரு. 2 கையிலையும் வாளை வைத்து, ஒரு வாளு 12 கிலோ, 15 கிலோ வாள். அப்படி அவர் சண்டை போடுவதை பார்த்து அவர்கள் கொஞ்சம் தூரத்திலிருந்து மலை மேல ஏறி அங்கிருந்து கல்லை உருட்டி விட்டு பின்னால் பக்கம் போய் அங்கிருந்து இவரை தாக்க முயற்சி பண்ணி அப்படி எல்லாம் முயற்சி பண்ணும்போது இவர் சுத்தி சூழப்படுறார். சூழப்படும் போது மேல முதல் பீரங்கி சத்தம் கேட்கிறது. அந்த நிலையில இவர் பின்னால இருந்து வெட்டி, அப்ப கூட ரொம்ப வேகமா வாழ் சொல்லிட்டு இருக்கு, பின்னால இருந்து வெட்டப்படுறாரு. தலை சீவப்படுறது. தலையில்லாத முண்டம், கழுத்து கீழே வெறும் உடம்பு, 2 கையும் வாழ வேகமா சுத்திட்டு இருக்கு. அந்த நிலையில கூட ஒரு நிமிஷம் வரைக்கும் இவர் கையை சுத்திட்டு இருந்தா அவர் 8, 10 பேரை கொண்டுட்டுதான் இவருக்கு உடம்பு கீழே விழுந்ததாம். அதற்குள்ள சிவாஜி அங்க கோட்டைகள் மேல போய் சேர்ந்து விட்டாரு. அவர் அந்த இதுல இருந்து தப்பி தன்னுடைய போராட்டத்தை தொடர்வதற்கு தப்பி. இந்த மாதிரி நிறைய தளபதிகள், அற்புதமான தளபதிகள். அப்சல் கான் நமக்கெல்லாம் தெரியும், கதை கேட்கிறது. அந்த பீஜாப்பூர் சுல்தான் அவன் அனுப்பி வைக்கிறான், யார் இந்த சிவாஜியை பிடித்து வரீங்கன்னு. அப்சல் கான், நான் பிடித்து வரேன் உயிரோட. அப்படி கஷ்டத்துக்கு கீழே அவனுடைய தலையை நசுக்கி அவனை தூக்கி விடுண்டு 5 அடி இருப்பாரு சிவாஜி. அவன் நல்லா 6 அடி 6.25 அடி உயரம், நல்ல வாட்ட சாட்டமா இருப்பான். அவன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய 60 ராணிகள், நான் போறேன் சிவாஜியை பிடிக்க, ஆனா உயிரோடு திரும்பி வருவேன்னு கேரண்டி கிடையாதுன்னு சொல்லி 60 ராணிகளும் நான் இல்லாம நீங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு வெட்டி தள்ளுறான். 59 ராணிகளை வெட்டின பிறகு கடைசி பொண்ணு, சின்ன வயசு, அவ ஓடுறா உயிர் வாழ விரும்பி. இவன் துரத்தி 1 கிலோமீட்டர் துரத்தி அவளை வெட்டான். அந்த நீங்க பீஜாப்பூர் போனா 59 சமாதிகள் ஒரு இடத்துலயும், இந்த பொண்ணுடைய சமாதி 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துலயும். அந்த அப்சல் கான் வரான். வரும்போதே பெரிய சத்தத்தோட வரான். இதெல்லாம் கோயிலெல்லாம் இடிச்சுட்டு வரான். சுத்தி சூழ்ந்துக்கிறான். அப்போ சிவாஜி ஒரு நாடகம் பண்றாரு. எனக்கு என்ன ஒரு சின்ன எலிய பிடிக்க இப்படி பயமுறுத்துறையே, நம்ம பேச்சுவார்த்தை நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயந்தவன் போல கடிதம் எழுதி அப்சல் கான் மேல வரவழைத்து 10 படை வீரர்களோட மேல வரணும். நானும் 10 படை வீரர்கள். கோட்டையோட உயரம், கோட்டையோட அடித்தல், 2த்துக்கும் நடுவுல ஒரு அற்புதமான மண்டபம், மாணிக்கங்கள் வைரங்கள் எல்லாம் பதித்து அற்புதமான மண்டபத்தை சிவாஜி கிட்ட இருக்கிற செல்வம் அத்தனை குவித்து அங்கே இவன் அப்சல் கான் வரான். வந்து சிவாஜி அவர் சந்திக்கும் போது சிவாஜி தயாரா இருந்தார். அம்மாவை நமஸ்காரம் பண்ண போறார். அம்மா சொல்றா, ஞாபகம் வச்சுக்க, பவானி கோயிலை இடித்தவன் அப்படிங்கிற எல்லாம் ஞாபகம் இருக்கு, அவன் உயிரோடு திரும்பி போக மாட்டான். தெளிவா முடிவெடுத்து அப்சல் கானை சந்திக்க போறார். இவர் சின்னவரா இருப்பாரு, அவன் நல்ல உயரமா இருப்பான். அவன் கட்டி 2 பேருக்கு ஆலிங்கனம் செய்ய முயற்சி பண்ணும்போது இவர் கையில இருந்த விரல்கள்ல மாட்டியிருந்த புலி நகங்களால அவர் வைத்த நரசிம்மர் 2 கட்சி கூட வைத்து கிழித்த மாதிரி கிழித்து அவனை கொண்டு, அதுக்கு பிறகு ஒண்ணுமில்லை. அந்த இவரை ஏற்கனவே காட்டுல வீரர்கள் எல்லாம் மரத்துல மடையா ஒழிந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாம் சிவாஜியோட தொந்தரவு விட்டது, நம்ம உயிரோடு திரும்பி போவோம்னு நினைத்து
எல்லாம் குடிச்சிட்டு சாராய போதையில இருந்தார். இவர் அவன் அப்சல் கானை கொண்டுட்டு கோட்டைக்கு மேல போய் பீரங்கி வெடித்த உடனே அவர்கள் அங்கங்க மரத்திலேருந்து கீழே குதித்து நூற்றுக்கணக்குல அவன் காட்டுல திசை தெரியாம ஓடி போறான். ஒரு 5000 8000 பேர் தான் தப்பித்து போனாங்க. மற்ற அத்தனை அவனுடைய படையும் அழிக்கப்பட்டது. இப்படி அந்த சிவாஜி நிறைய விஷயங்கள், அற்புதமான சம்பவங்கள் சிவாஜியில. கொரில்லா ஃபைட், சின்ன படையை வைத்து மிகப்பெரிய அவுரங்கசீப் ஆட்சியையும், பிஜாப்பூர் ஆட்சியையும், நிசாமுடைய ஆட்சியையும், 3 பக்கமும் துலுக்கர்கள் அவங்களுடைய ஆட்சி, அராஜக ஆட்சி. அதை தாண்டி தர்மராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்த அந்த சிவாஜி, அவருடைய ஜெயந்தி இப்போ சமீபத்துல போன வாரம் நடந்தது. அவரை பற்றி சில சம்பவங்களை கேட்டோம். நம்ம அடுத்த தடவை வேற சில சம்பவங்களை கேட்டோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம்.